நெத்திலி மீன் குழம்பு. இது வந்து கிராமத்து ஸ்டைல்ல வறுத்து அம்மியில அரைச்சு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நெத்திலி மீன் 1/2 கிலோ, வெங்காயம் தட்டி எடுத்து வச்சுருக்கேங்க, தக்காளி ஒரு 2 தக்காளி, கொத்தமல்லி இலை, காஞ்ச மிளகாய் 5 மிளகாய், இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், தேங்காய் 2 சில்லு, மொத்தப்பொடி 1 டீஸ்பூன், கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன், தனியா 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மி, 1 டீஸ்பூன் மிளகு, உளுத்தம்பருப்பு ஒரு 5-6, பெருங்காயம். புளி கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். தேங்காய் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். கடாயில் ஆயில் போட்டு மிளகாய் வத்தலை வறுத்து எடுத்துக்கணும். இஞ்சி வதக்கி எடுத்துக்கணும். மிளகு வறுத்து எடுத்துக்கணுங்க. வெந்தயம் போட்டு பொரிச்சு எடுத்துடணும். இது கூட பெருங்காயம் போட்டுக்கோங்க. தனியா போட்டு வறுத்து எடுத்துக்கணும். உளுந்து வறுத்து எடுத்துக்கணும். சோம்பு சீரகம் ஒன்றா வறுத்து எடுத்துக்கணும். கடுகும் வறுத்து எடுத்துக்கணும். பொரிஞ்சு வரும்போது எடுத்துடணும். எல்லா சாமானையும் நான் அம்மியில் போட்டு அரைக்கிறேங்க. நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். நைஸாக அரைச்சாச்சுங்க. இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. புளி தண்ணி கரைச்சி வச்சுக்கணுங்க. கடாயில் ஆயில் போட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கிடணுங்க. வெங்காயம் தக்காளி வதங்கினோடனே இந்த மொத்தப்பொடியை போட்டுடணுங்க. போட்டு இதையும் வதக்கி விடணும். இதை வதங்கினதோட இந்த அரைச்சி வச்ச இந்த மசாலாவை சேர்த்துடணுங்க. கொஞ்சம் இதில் தண்ணி ஊற்றி சேர்க்கணும். சேர்த்துட்டு கொஞ்சம் கொதிக்க விடணும். இதில் இந்த புளி தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கணுங்க. சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கணும். அரைச்சி வச்ச இந்த தேங்காயமும் சேர்த்துக்கணும். நல்லா கொதிக்க விடணும். இதில் நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கணும். விளக்கெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கணும். கொதிச்சு வந்துருச்சுங்க. இப்போ இந்த மீன் எல்லாத்தையும் இதோட சேர்த்துருங்க. நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும்.